டாபிக் போயிடலாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் காசு வாங்கிக்கொண்டு எந்த ஷேரையோ மியூச்சுவல் ஃபண்டையோ ரெக்கமெண்ட் செய்வதில்லை. இது ஒரு ஃபுல்லாகவே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். அதனால் நீங்கள் பல தகவல்களை தெரிந்து கொண்டு சுய ஆய்வு செய்து சுய முடிவு செய்து ஷேர் ஆகட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் வாங்குங்க. அதுக்கு அடுத்தது நாலாவது அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஃபண்டை பார்த்தீங்கன்னா பராக் பாரி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு குரோத் டைரக்ட் பிளானு. இந்த ஃபண்டு ஆரம்பித்தது 2013. இதனுடைய ஏஇஎம் பார்த்தீங்கன்னா 1,20,000 கோடி. இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து லார்ஜ் கேப் ஷேர்களிலும் மிட் கேப் ஷேர்களிலும் முதலீடு செய்து வருகிறார்கள். இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.6% தான். இது டைரக்ட் பிளானுக்கு தான். ரெகுலர் பிளானுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இது வந்து ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பொறுத்தவரை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பு மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு இப்படி இருக்கிற ஷேர்களில் மிக்ஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் செய்வார்கள். அப்புறம் இந்தியா ஷேர்லையும் பண்ணுவாங்க, ஃபாரின் ஷேர்லையும் பண்ணுவாங்க. இப்போ ஃபாரின் ஷேர் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கூகுள் இந்த மாதிரி உதாரணமாக இந்த மாதிரி ஷேர்களிலும் அவங்க முதலீடு செய்வாங்க. இதில் வந்து டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் சீப் வேல்யூஷன் உள்ள ஷேர்களை அவங்க தேர்ந்தெடுத்து அதை வாங்குவாங்க. அதே மாதிரி அந்த ஷேர்களை அவங்க லாங் டேர்ம் வரைக்கும் வச்சிருப்பாங்க. பராக் பாரி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் அதனுடைய ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா 1 இயரில் 4% கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துள்ளது. 3 வருஷத்தில் 17% கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துள்ளது. 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 16% கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துள்ளது. இந்த ஃபண்டு ஆரம்பிச்சது வந்து இன்று வரை பார்த்தீங்கன்னா 18% லாபமாக கொடுத்துள்ளது. ஏன்னா நம்ம முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நாம் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே போல் நீங்கள் வைத்திருக்கும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஷேராக இருக்கட்டும் என் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அதை கண்டிப்பாக உடனே ரிப்ளை செய்கிறேன்னு அல்லது இப்படி ஒரு வீடியோ கூட நான் கொடுக்குறேன். அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும். அப்படியே அந்த ஹைப்புங்கிற பட்டனை அழுத்தி விட்டீங்கன்னா இந்த வீடியோனுடைய வியூஸ் அதிகரிக்கும். அந்த சப்போர்ட்டை நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். டைம் இருக்கும் போதெல்லாம் பழைய வீடியோக்களை பாருங்கள். மனதை வலிமைப்படுத்துங்க. மனதை வலிமைப்படுத்தினால் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த காணொலியில் சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.